அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல். பிரண்டை இந்த சீசனில் தான் நல்லா இளந்து பிரண்டையாக கிடைக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மேலே இருக்கிற அந்த மொட்டாட்டு இருக்கிறத கத்தியில் கட் பண்ணிவிட்டு 4 எட்ஜஸ்லேயும் நார் மாதிரி வரும், அதை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பிரண்டை கையில் பட்டாவே மக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு பிரண்டையை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரண்டையில் இருந்தும் நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா இளம் பிரண்டையாக இருந்தால் நார் நிறையா இருக்காது. சின்ன சின்னதாக இந்த சைடில் இருக்கிற அந்த நரம்பு மட்டும் எடுக்கிற மாதிரி ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லாருமே க்ளீன் பண்ணி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வதக்கிறதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துறேன். நல்லெண்ணெயில் வதக்கும் போது வாசம் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து விட்டுட்டு, அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, இதுவுமே எல்லாமே ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கருவேப்பிலை நிறையாவே சேர்த்திக்கலாம். கூடவே காரத்திற்காக 4 வரமிளகாய், நான் ஏன் 4 சேர்த்துறேன்னா கூட மிளகு சேர்த்திருக்கோம், அந்த காட்டம் அதிகமாக இருக்கும். கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு உரித்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட தேவையில்லை, முழு வெங்காயமாக இருந்தாலும் சரி அப்படியே போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா நம்ம பிரண்டை வதங்கி வர்றதுக்குள்ளே வெங்காயம் நல்லாவே வதங்கிடும். வெங்காயம் லேசாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். புளி அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அரைப்பட்டு வராது. கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கி அரைக்கும்போது அரைஞ்சி வந்துடும். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கழுவி வச்சுருக்க பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். பிரண்டை இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது க்ரீன் கலரில் இருக்குது. இதை நல்லா சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கணும். அப்போ தான் நல்லா கலர் மாதிரி அந்த பிரண்டையோட கலர் இது இப்போ பேல் எல்லோவாக இருக்குது, இது நல்லா எல்லோவாக மாறி வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படி வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது தொண்டையில் மக்கியாமல் இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு, கலர்ஃபுல்லாக எல்லோவாக மாறிடுச்சு. ஆற வச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்திக்கலாம். உப்பு நீங்கள் கொஞ்சம் அரைச்சிட்டு கூட பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட பிரண்டை சட்னி ரெடி. இது சாப்பாட்டில் சுடு சாப்பாட்டில் நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ எடுத்த போர்ஷன்ஸ்க்கு நம்ம 4 பெரியவங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு சட்னி கிடைக்கும். அதுக்கு ஒரு போர்ஷனுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த பிரண்டை வேலிகள்லாம் நிறைய கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியை எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.